الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم ينظر إلى محاسن امرأة أول مرة ثم يغض بصره إلا أحدث الله له عبادة يجد حلاوتها صدقه رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழனைத்தும் என்றென்றும் உண்டாகுக. இந்த உலகுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் படைத்து அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவருக்கும் இறுதியாக கடைசியாக முத்திரையாக இந்த உலகுக்கு வந்து இந்த உலகத்தில் தான் வாழக்கூடிய காலகட்டத்தில் தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை ஒரு காலமும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய சமூகத்துக்காக வேண்டி, சமுதாயத்துக்காக வேண்டி உழைத்து பாடுபட்ட என் உயிரிலும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய உன்னதமான உயர்ந்த வாழ்க்கை நெறியை தன்னகத்தை எடுத்துக்கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள் இன்று வரைக்கும் உள்ள அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை மனிதர்களாகிய நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று குர்ஆன் மூலமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டலின் மூலமாக எந்த வாழ்க்கையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்றானோ அந்த உன்னதமான உயர்ந்த வாழ்க்கையை தன்னகத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவோடு வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசிய செய்து கொள்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உன்னதமான உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் எம்மவர்களை படைத்து இந்த உலகத்தின் பக்கம் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டும் பிரியாவிடை கொடுக்கக்கூடிய அந்த நேரம் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தியவர்களாக, சலீமுல் கல்ப் உள்ளவர்களாக, ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த நேரம் சுத்தமானவர்களாக, உள்ளம் பரிசுத்தம் அடைந்த நிலைமையில் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். உலகத்துடைய வாழ்க்கை
எவ்வாறும் வாழ்ந்து விடலாம் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அது முஸ்லிம்களுடைய வாழ்க்கை கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகுக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொண்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தூய்மையான உள்ளம் உள்ளவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்பி கொண்டிருக்கின்றான். குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையின் மூலமாக தட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? நீங்கள் சேகரித்திருக்கக்கூடிய செல்வங்களின் மூலமாக கிடையாது, பணத்தின் மூலமாக கிடையாது, செல்வாக்குகளின் மூலம் கிடையாது, நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் மூலம் கிடையாது. அவர்கள் இன்னென்ன இடங்களில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் பெருமை பாராட்டி பேசியிருந்தாலும் கூட, பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். அன்றைய நாள் இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டோ நீங்கள் சேகரித்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை கொண்டோ உங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்காது. என்ன பிரயோசனம் தெரியுமா? எப்படி பிரயோசனம் கிடைக்கும் தெரியுமா? இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யாருடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக, யாருடைய உள்ளம் ஈடேற்றம் அடைந்த உள்ளமாக, உள்ளம் பரிசுத்தம் அடைந்த நிலைமையில் யார் யாரெல்லாம் ரப்பை சந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி இருக்கிறது, அவர்களுக்கு மட்டும்தான் பிரயோசனம் இருக்குகின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். எனவே மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், பாவங்களுடைய விடயத்தை பேசக்கூடிய அந்த நேரம் வதரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகின்றான், பாவங்கள் என்பது லாஹிரல் இஸ்ம் வ பாத்தினுல் இஸ்ம், வெளிரங்கமான பாவம் உள்ரங்கமான பாவம். இரண்டு பாவங்களை இரண்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். ஒரு பாவம் இருக்கிறது, அது வெளிரங்கமான பாவம், எங்களுடைய உடல் உறுப்புகள் மூலமாக நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறது. என்னுடைய கண்கள் அது எதை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, ஷரியத் எதை பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அதற்கு மாற்றமான பார்வையை நாம் பார்க்கின்றோமா? அதற்கு மாற்றமான கேள்விகளை நாம் கேட்கின்றோமா? எங்களுடைய பார்வைகள் வித்தியாசமான பாவமான பார்வைகளாக இருக்கின்றது. எங்களுடைய கேள்விகள் பாவமான கேள்வியாக இருக்கிறது. ஏன் ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறது, இது வெளிரங்கமான பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பாவம் இருக்கிறது, பாத்தினுல் இஸ்ம், உள்ரங்கமான பாவம், உள்ளம் செய்யக்கூடிய பாவம். ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய உள்ளத்தின் மூலமாக செய்யக்கூடிய பாவம் இருக்கிறது. பொறாமை இருக்கிறது, தற்பெருமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, ரியா முஹஸ்துதி இருக்கிறது, இப்படியான பாவங்கள் இருக்கிறது. இந்த இரண்டு பாவங்களும் மேலானவர்களே உடல் உறுப்புகள் மூலமாக வெளிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்களை விட எந்த அளவுக்கு கொடூரம் என்றால் உள்ரங்கமாக செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறது. இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், வெளிரங்கமான பாவங்களை விட உள்ரங்கமாக செய்யக்கூடிய உள்ளத்தின் மூலமாக மனிதன் செய்யக்கூடிய பாவம் இருக்கிறது, அது 70 மடங்கு பயங்கரமானது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேளாண் கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உள்ரங்கமாக இந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய, இந்த உள்ளத்தின் மூலமாக செய்யக்கூடிய இந்த பாவங்கள் பயங்கரமான பாவம் என்றால் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய தேவை அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் இந்த உள்ளம் எந்த அளவுக்கு சுத்தம் அடையுமோ, இந்த உள்ளம் எந்த அளவுக்கு பரிசுத்தம் பெற்ற நிலையில் அடையுமோ, இதன் மூலமாகத்தான் வெற்றி என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எந்த அளவுக்கு என்றால் கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நாவுகளுக்கு பூட்டு போட்டதுக்கு பின்னாலே எங்களுடைய உடல் உறுப்புகள் பேசுவதை போன்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களுக்குள் இருக்கக்கூடிய, உள்ளத்தில்
உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்குவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். வெளியாக்கக்கூடிய நாள் தான் கியாமத்துடைய நாள். எனவே மேலானவர்களே, உள்ளம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குமோ அப்பொழுது தான் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள் மூலமாக நல்ல செயற்பாடுகளை, நல்ல அமல்களை நாம் எதிர்பார்க்க முடியும். உள்ளம் கெட்டுவிடுமாக இருந்தால் சுத்தமாக கூடிய சுத்தமான உள்ளமாக எங்களுடைய உள்ளம் ஆகவில்லை என்று சொன்னால், வேளாணவர்களே, உடம்பிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளும், எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் அது பாவமானதாக, அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அது மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே மேலானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட 3 நோக்கங்களை அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 நோக்கங்களை இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதில் ஒன்று தான் உள்ள பரிசுத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கின்றான். மேலான கனவான்களே, வயுஸக்கீஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசூசிகளை, அழுக்குகளை, நஜீசுகளை அதை விட்டும் சுத்தப்படுத்துவதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்த அந்த நோக்கங்களில் ஒன்றாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, முதலாவது நோக்கம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, அழகிய முறையில் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. இரண்டாவது விடயமாக அல்லாஹ் சொல்கிறான் உள்ள பரிசுத்தம். இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹ் வந்தார்கள். அது மட்டுமல்ல மேலானவர்களே, நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக, தீனுடைய விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்ற விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே மேலானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகுக்கு வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்குண்டான முயற்சி, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான உழைப்பில் ஈடுபட்டார்கள். இந்த உள்ளத்தை எந்த அளவுக்கு நாம் சுத்தப்படுத்துவோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு ஈடேற்றம் இருக்கிறது. மேலானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் விளங்கிக் கொள்ளணும். மேலானவர்களே, எங்களோட உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன்ன ஃபில் ஜஸதி லமுத்கா இதா ஸலஹல் ஜஸது குல்லு. ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு இருக்கிறது, அது சீராகி விடுமாக இருந்தால், அது பரிசுத்தமாகி விடுவாக இருந்தால் அனைத்து உறுப்புகளும் சீராகிவிடும். கண் நல்லதை பார்க்க ஆரம்பிக்கும், காது நல்லதை கேட்க ஆரம்பிக்கும், நாவு நல்லதை பேச ஆரம்பிக்கும், கை நல்லதை பிடிக்க ஆரம்பிக்கும், கால்கள் நல்லதுக்காக நடக்க ஆரம்பிக்கும். எப்பொழுது அந்த சதை துண்டு இருக்கிறது அது சீரற்று விடுமாக இருந்தால், அது பழுதடைந்து விடுமாக இருந்தால், அது நஜீஸ் பிடித்ததாக மாறிவிடுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஃபஸதல் ஜஸது குல்லு. அந்த சதை துண்டு இருக்கிறது அது நஜீஸாகி விடுமாக இருந்தால், அழுக்கு படிந்துடுமாக இருந்தால், ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் மேலானவர்களே அது நஜீஸை பார்க்க ஆரம்பிக்கும், பாவத்தை கேட்க ஆரம்பிக்கும், பாவத்தை பார்க்க ஆரம்பிக்கும், பாவத்தை பேச ஆரம்பிக்கும். மேலானவர்களே, அந்த துண்டு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துண்டு தான் வஹியல் கல்ப், அது தான் உள்ளம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாத வரைக்கும், இந்த உள்ளம் சீராகாத வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில நலவுகளை ஒரு காலமும் எதிர்பார்க்க முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையில நலவுகளை எதிர்பார்க்க முடியாது. அவனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அவனுடைய பிரயாணத்துடைய வாழ்க்கையாக இருக்கலாம், வெளியூர்களில் அவன் செய்யக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கலாம், இரவுகளில் நடந்து கொள்ளக்கூடிய முறையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மேலானவர்களே, உள்ளம் சீரற்று விடுமாக இருந்தால், உள்ளம் நஜீஸ் பிடித்து விடுமாக இருந்தால், முழு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களும் அது அல்லாஹ்வுக்கு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய கட்டமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை ஒவ்வொரு மனிதர்களாக நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய உள்ளத்தில் எழலாம், என்னுடைய உள்ளத்தை நான் சுத்தப்படுத்தணும் என்றா அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மேலானவர்களே, முதலாவது என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் என்ற எண்ணம் ஒரு மனிதருக்கு வருகிறது
இருக்கிறது என்றா இவர் என்ன செய்யணும் என்றா முதலாவது கட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உள்ளத்தோட இரண்டு உறுப்புகளை பிணைந்ததாக வைத்திருக்கின்றான். இந்த உள்ளத்தோட இரண்டு உறுப்புகளை பிணைந்ததாக வைத்திருக்கின்றான். இந்த இரண்டு உறுப்புகளும் சீராகமாக இருந்தால் தான் உள்ளத்தை சீராக்க முடியும். மேலானவர்களே, உள்ளத்தை சீராக்குவதாக இருந்தால் இரண்டு உறுப்புகளை சீராக்க வேண்டும். அதுல ஒன்று தான் கண்ணுடைய பார்வை. மேலானவர்களே, ஒரு மனிதர் உள்ளத்தை சீராக்கணும் என்று அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா கண்ணுடைய பார்வையை சீராக்கல்ல, கண்ணுடைய பார்வையை சீராக்கல்ல. பாவத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு, பாவத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. மேலானவர்களே, இந்த பாவத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் என்ற எண்ணமும் இருக்கிறது என்றா ஒரு காலமும் இந்த மனிதனால உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஏனென்றா ஒரு மனிதர் பாவத்தை பார்த்துடுவான் என்றா இந்த கண் அப்படியே போட்டோ பிடிச்சிடும். இந்த போட்டோ இருக்கிறது, இந்த போட்டோ இந்த உள்ளம் அதை யோசிக்க ஆரம்பிச்சு கொண்டே இருக்கும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் நினைக்கிறாரு, இந்த பாவத்தை பார்க்கிறார் என்றா மேலானவர்களே ஒரு காலமும் இவருடைய உள்ளம் பரிசுத்தமாகாது. ஏன்? இந்த பாவத்தை அதை யோசிச்சு கொண்டே இருக்குமே. பார்க்க மேலானவர்களே, இந்த உள்ளம் யோசிச்சு கொண்டிருக்கும், அந்த உள்ளம் யோசிச்சு கொண்டிருக்கும், இதை இன்னும் பார்க்கணும் என்ற அந்த சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். இந்த உள்ளத்தை ஒரு காலமும் சுத்தமாக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கப்படுத்துறான். குர்ஆன் சொல்கிறது என்ன தெரியுமா? குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? முழு மனித கோடிகளையும் நோக்கி அல்லாஹ் சொல்கிறான். ஆண்களை விழித்து அல்லாஹ் சொல்கிறான். ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக ஒரே விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மேலானவர்களே, நான் ஓதி இந்த ஆயத்து இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு மூமினான ஆண்களையும் பார்த்து சொல்கிறான், யகுது மின் அப்சாரிஹிம், உங்களுடைய பார்வையை நீங்க தாழ்த்திக் கொள்ளுங்க. உங்களுடைய பார்வை இருக்குது, இதை நீங்க தாழ்த்தி கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், உங்களுடைய மறைவிடத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? ذلك அஸ்கா லஹும், அது உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலானவர்களே, கண்ணுடைய பார்வை சீராகுமாக இருந்தா உள்ளம் பரிசுத்தமாகும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணுடைய பார்வையை நாம் சீராக்கல்லண்டா ஒரு காலமும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது. உள்ளம் பரிசுத்தப்படவில்லை என்றா அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இறக்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய வெற்றி வேணுமா, அல்லாஹ்வுடைய உதவி வேணுமா, அல்லாஹ்வுடைய ரிலாவை அடைந்து கொள்ள வேண்டுமா, பொருத்தத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால் முதல் கட்டம் மேலானவர்களே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான ஆரம்ப படித்தான் இந்த கண்ணுடைய பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் மிக சிறந்த ஆண்கள் இருப்பாங்களாக இருந்தா அது நபிமார்கள், ரசூல்மார்கள். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பின்னால சிறந்த ஆண்கள் அது உன்னதமான உயர்ந்த அந்த சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? எப்படி ஆண்கள் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பின்னால இந்த சஹாபாக்களோ அதே போன்று பெண்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்கள். மேலானவர்களே, இந்த ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களோட நீங்க பேசணுமா, ஏதேனும் கேட்கணுமா, இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? மேலானவர்களே, வைதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். நீங்க நபிமார்களுடைய மனைவிமார்களிடத்தில் ஏதேனும் கேட்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மறைவில் இருந்து கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு திரை போட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ذَلِكَ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ ذَلِكَ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ, அது உங்களையும் அவர்களுடைய உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே மேலானவர்களே, கண்ணுடைய பார்வையை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் ஒரு காலமும் உள்ளத்தை சீராக்க முடியாது. உள்ளத்தை சீராக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய ரிலாவை ஒரு காலமும் அடைந்து கொள்ள முடியாது. இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு விடயத்தை சொல்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை சொல்கிறான். இமாமுனா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு நுட்பமான விளக்கத்தை அதுக்கு சொல்றாங்க. என்னண்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை சபிச்சு அவனை இந்த உலகுக்கு அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன சொன்னான் தெரியுமா?
ஷைத்தான் அல்லாஹுடைய நெல்லடியார்களை நான் வழி கெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு சொன்னான். என்ன தெரியுமா? நான் வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் வந்து இந்த மனிதர்களை நான் கெடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் மேலானவர்களே, ஷைத்தான் ஒரு வார்த்தையை மறந்துவிட்டான். மேலாலும் கீழாலும் என்று சொல்ல மறந்துவிட்டான். இமாமுனா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள் தெரியுமா? எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு பாவத்தை பார்ப்பானோ, ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பானோ, மஹரம் இல்லாத பெண்ணை பார்க்கக்கூடிய அந்த நேரம் தன்னுடைய பார்வையை அவன் தாழ்த்துவானாக இருந்தால், தன்னுடைய பார்வையை தாழ்த்துவான் இருந்தால் இந்த ஷைத்தானால் ஒரு காலமும் இவனை கெடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இவன் சொன்னது வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் என்று சொன்னானே தவிர மேலாலும் கீழாலும் என்று அவன் சொல்லவில்லை. அதனால் பார்வை தாழ்த்தப்படுமாக இருந்தால் கீழால் இருந்து அவனால் கெடுக்க முடியாது. ஷைத்தானுடைய வலையில் இந்த மனிதன் விழாமல் பாதுகாக்கப்படுவான் என்ற இந்த நுட்பமான விளக்கத்தை அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழங்கப்படுத்துகின்றார்கள். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு மனிதன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது அது கட்டாயமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக இருந்தால் முதலாவது படி அது கண்ணுடைய பார்வை. அந்த கண்ணுடைய பார்வையை பாதுகாப்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் அல்லாஹ் தஆலா ஒரு பயங்கரமான ஒரு விடயத்தை குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய விடயம் தான் மேலானவர்களே, குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது, வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. அதிகமான மனிதர்களையும் அதிகமான ஜின்களையும் நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், வலகத் ذرأنا لجهنم. இந்த இடத்துல கது என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறந்த கால வினைக்கு முன்னால இந்த கது என்ற இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான், உறுதிப்படுத்தி சொல்கிறான். அந்த கது என்ற வார்த்தைக்கு முன்னால இந்த லாவையும் அல்லாஹ் கொண்டு வந்து இன்னும் உறுதிப்படுத்துகிறான். ஒரு விடயம் என்ன தெரியுமா? நிச்சயமாக சத்தியமாக திட்டவட்டமாக மனிதர்களில் அதிகமானவர்களையும் ஜின்களில் அதிகமானவர்களையும் நரகத்துக்காக படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு காரணம் என்ன சொல்றான் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளத்தை, இந்த உள்ளத்தின் மூலமாக நல்லதை அவர்கள் சிந்திக்கவில்லை, நல்ல விடயங்களை அவர்கள் சிந்திக்கவில்லை. வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா. இந்த இடத்தில் அல்லாஹ் இரண்டு விடயங்களை சேர்த்து சொல்கின்றான். உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டுமாக இருந்தால் கண்கள் சுத்தமாக வேண்டும், காதுடைய கேள்வி சுத்தமாக வேண்டும். அந்த இரண்டு விடயத்தையும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா. அவர்களுக்கு பார்க்கக்கூடிய கண்களை கொடுத்திருக்கின்றோம். இந்த கண்களின் மூலமாக நல்ல அவர்கள் பார்க்கவில்லை, கண்களின் மூலமாக அல்லாஹ் விரும்பியதை பார்க்கவில்லை. எது தடுக்கப்பட்டதோ, எது பாவம் என்று சொல்லப்பட்டதோ, எது பாவம் என்று அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்ட விடயங்கள் இருக்கிறதோ இதைத்தான் பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறான், வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா. கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்திருக்கின்றோம். இந்த கேள்வியின் மூலமாக, இந்த கேள்வி மூலமாக பாவமான விடயங்களை கேட்டுக்கொண்டிருந்தாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். வேளாணவர்களே, இன்றைக்கு கண்கள் மூலமாக நல்லதை பார்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆசை இருக்கிறது. எங்களை பெற்ற தாயை தந்தைய எங்களோட கண்கள் மூலமாக சந்தோஷமாக பார்க்கிறதுக்கு நாங்க எந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம். இந்த கஅபத்துல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு நேரத்தை சென்றவர்கள் ஒதுக்கி இருக்கிறோம். குர்ஆன் ஷரீப் ஓத தெரியவில்லாவிட்டாலும் இந்த குர்ஆனை பார்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். வேளாணவர்களே, பாவங்களை பார்க்கப்படும் மணித்தியாலங்கள், பாவத்தை பார்க்கிறதுக்கு பல மணி நேரங்கள், இரவு பகலாக இந்த பாவத்தை பார்ப்பதற்கு நேரம் கொடுக்க நாங்கள் தயார். காரணம் உள்ளம் கெட்டுட்டு. மேலானவர்களே, உள்ளம் கெட்டதுக்கு காரணம் இந்த பாவத்துடைய பார்வையை நாம் விட்டோம், எங்களை திருப்பிக் கொள்ளாததுனால மேலானவர்களே உள்ளமும் கெட்டு, எங்களுடைய பார்வையும் கெட்டு, மேலானவர்களே காதுடைய கேள்வியும் கெட்டு போயிட்டு. எந்த அளவு கண்டா நல்ல விடயங்களை கேட்டு வாழ்க்கையில கொண்டு வருவோமே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொள்வோமே, வாழ்க்கையுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்வோமே என்ற அந்த சிந்தனை கிடையாது. இன்றைக்கு காதின் மூலமாக எந்த அளவுக்கு நல்ல விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், குர்ஆன் வசனங்களை எந்த அளவுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேளாணவர்களே, நல்லதை கேட்கறதுக்கு நாங்க தயார் இல்ல. ஆனா பாவங்களை கேட்கறதுக்கு இந்த காது சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது. வேளாணவர்களே, உள்ளம் கெட்டத்தினால கண்ணும் கெட்டு போயிட்டு, காதும் கெட்டு போயிட்டு. வேளாணவர்களே, அல்லாஹ் இந்த மூன்றையும் இணைச்சு வச்சு சொல்கிறான், யார் உள்ளத்தை நல்லபடியாக பாதுகாக்கலையோ இவங்களையும் அல்லாஹ் சொல்கிறான், கண்ணை கொடுத்தோ இந்த கண்ணால நல்ல விடயங்களை பார்க்கலையோ,
காதின் மூலமாக நல்ல விடயங்களை கேட்கலையோ இந்த 3 சாரார்களையும் தான் சொல்கிறான், இவங்களை நாங்கள் நரகத்துக்காக படைச்சிருக்கிறோம். மேலானவர்களே, காரணத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். உலகத்தில் இன்றைக்கு நீங்க அவங்கள பார்த்து மனிதர்கள் என்று நீங்க சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மேலானவர்களே, இன்றைக்கு நாங்க மனிதர்கள் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னால மனிதர்களை போலத்தான் இவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க. உள்ளத்தை பால்படுத்தி கொண்டோ, கண்ணை பால்படுத்தி கொண்டோ, காதுடைய கேள்வியை இன்றைக்கு அசிங்கமாக்கி கொண்டோ, மேலானவர்களே, இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கிறாங்க மனிதர்களுடைய தோற்றத்தில். ஆனா படைத்தவன் சொல்கிறான், உலாயிக கல் அன்ஆம், இவங்க மனிதர்கள் கிடையாது, நீங்க மனிதர்களாக நினைச்சு கொள்ளலாம். ஆனா படைத்தவன் சொல்கிறான், இவங்க மனிதர்கள் அல்ல, இவங்க கால்நடையை போன்றவர்கள், ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் சொல்கிறான் என்ன தெரியுமா? இல்லல்ல, பல்ஹும் அவல், அதோட கேவலமானவங்க. ஏனென்றா மேலானவர்களே, இந்த உலகಕ್ಕೆ வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபிதா வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. மேலானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து நாங்கள் தான் வெளியாக்குகின்றோம், அல்லாஹ் தான் வெளியாக்குகின்றான். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே அறிய முடியாத அந்த வயசுல அந்த காலத்தில் நாங்கள் தான் உங்களை வெளியாக்குறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபிதா, பார்க்கக்கூடிய கண்களையும் கேட்கக்கூடிய காதையும் சிந்திக்கக்கூடிய உள்ளத்தையும் நாம் தந்தது எதற்காக தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தந்திருக்கிறோமே தவிர கெட்டதை பார்த்து கொண்டோம், கெட்டதை கேட்டுக்கொண்டோம், கெட்டதை சிந்தித்துக் கொண்டோம் இந்த 3 உறுப்புகளையும் பாவிப்பதற்காக நான் தரல. நல்லவர்களாக, எனக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்க மாறணும் என்கிறதுக்காக தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலானவர்களே, நன்றி செலுத்துவதற்காக தரப்பட்ட அந்த அதே 3 உறுப்புகளும் அது பால்படுத்தப்படுமாக இருந்தால் இவர்கள் தான் கால்நடைகள், இவர்கள் இல்லல்ல அதை விடவும் கேவலமானவர்கள், நாளை கயாமத்துடைய நாளையில் நரகவாசிகள் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே மேலானவர்களே, இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய தேவை அது அவசிய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாத வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரிலாவை அடைய முடியாது, உலகத்தில் அல்லாஹ்வுடைய வெற்றியை அடைய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அல்லாஹ்வுடைய வெற்றியை அடைவதற்கு அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றான். உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படாத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலமும் வெற்றியை கொடுக்க மாட்டான். எனவே மேலானவர்களே, அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன் அவங்களுடைய ஒரு வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தா, ஒரு யுத்தத்துடைய காலம் மேலானவர்களே, முஸ்லிம்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், முஸ்லிம்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க, காபிர்கள் விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு கோட்டைக்குள்ள இந்த காபிர்கள் எல்லாம் ஒளித்தர்றாங்க. இப்ப இந்த முஸ்லிம்களால அவங்களை பிடிக்க முடியல, கோட்டையுடைய கதவுகளும் அடைக்கப்படுகிறது. சில நாட்களுக்கு பின்னால அந்த கோட்டையுடைய கதவு திறக்கப்படுகிறது. அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் அந்த படையினுடைய தளபதியாக இருந்தாங்க. முதலாவதாக அந்த கதவு திறக்கப்பட்டதுக்கு பின்னால இவங்க உள்நுழைகிறாங்க. எந்த அளவுக்கு சதித்திட்டம் செய்யப்பட்டிருக்கிறதுண்டா மேலானவர்களே, பெண்களை அரை நிர்வாணமாக ஆக்கி ஒரு பஜார் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றா மனிதர்களை ஆண்களை கெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வலை தான் ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னிசா ஹபாயிலு ஷைத்தான், பெண்கள் இருக்கிறாங்களே ஷைத்தானுடைய வலை என்பதாக சொன்னாங்க. மேலானவர்களே, இந்த முஸ்லிம்களிடத்திலிருந்து வெற்றி அடையணுமாக இருந்தா இவங்களை ஏதோ ஒன்றுல சிக்க வைக்கணும். மிக பாரதூரமானது ஒன்று தான் பெண்களுடைய ஃபித்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, உலகத்தையும் பயந்து கொள்ளுங்க, பெண்களுடைய ஃபித்னாவையும் பயந்து கொள்ளுங்க என்று சொன்னாங்களே. மேலானவர்களே, இதனால இந்த சூழ்ச்சி செய்யப்படுகிறது. அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உள்நுழையக்கூடிய அந்த நேரம் இந்த காட்சியை கண்டதுதான் தாமதம். உடனடியாக கண்ணுடைய பார்வையை தாழ்த்தினாங்க, வெளியில வந்தாங்க. சஹாபாக்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியுமா? குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதினாங்க. மேலானவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்திட்டு வத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, இந்த உலகத்தையும் நீங்க பயந்து கொள்ளுங்க, பெண்களையும் பயந்து கொள்ளுங்க. இப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு வந்திருக்கிறது, இப்படியான
பலமாக சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள், உங்களுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு ரவானைக்கு செஞ்சு இப்ப அந்த சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு போறாங்க. மேலானவர்களே, எந்த சஹாபாக்களும் அந்த பெண்களை ஏடெடுத்தும் பார்த்தது கிடையாது. இப்ப என்ன நடக்குதுண்டா, அல்லாஹ் தஆலா இந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிறான். அந்த அத்துணை பெண்களும் அரை நிர்வாணமாக இருந்த அத்துணை பெண்களுக்கும் அல்லாஹ் இஸ்லாத்தை நசீபாக்குகின்றான். அந்த முஸ்லிம்கள், அந்த மூமின்கள், உத்தம சஹாபாக்களுடைய செயற்பாடு மேலானவர்களே பார்வையை தாழ்த்தினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மட்டும் வெற்றியை கொடுக்கவில்லை. ஏன், அந்த இடத்தில் யார் ஃபித்னாக்கு நிறுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை ஆமாக்குகின்றான் என்றால் மேலானவர்களே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய தேவை அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் அல்லாஹ் குர்ஆனிலே பல சத்தியங்களுக்கு பின்னாலே எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها. அல்லாஹ் சொல்கிறான், இந்த சூரியன் மீது சத்தியமாக இது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது, இந்த வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, இந்த சந்திரன் மீது சத்தியமாக, மேலானவர்களே பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீதும் சத்தியமாக, அந்த ஆத்மாக்களை செவ்வியாக்கினானே அந்த ரப்பி மீது சத்தியமாக, பாவம் எது நன்மை எது என்று வழங்கப்படுத்தி அந்த ரப்பு மீது சத்தியமாக, இப்படி பல சத்தியங்களை அல்லாஹ் சொல்லிட்டு மேலானவர்களே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ இவர்கள் தான் வெற்றியாளர்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவில்லையோ இவர்கள் நஷ்டவாளிகள் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா இத்துணை சத்தியத்துக்கு பின்னால் சொல்கிறான் என்றால் இந்த உள்ளத்துடைய பரிசுத்தம், இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய தேவை, அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை ஒவ்வொரு மனித சமுதாயமும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே மேலானவர்களே, உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை அடைவதற்காக, உலகத்தை பெருக்குவதற்காக, செல்வங்களை சேர்ப்பதற்காக, இன்னொரு பல வழிகளில் உலகத்தை அடைவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மேலானவர்களே ஒவ்வொருத்தரும் விளங்கி இருக்கிறோம். எங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கைக்குரிய காலம் என்று எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை அது ஆகிரத்துடைய வாழ்க்கை தான், கண் மூடியதுக்கு பின்னாலே வரக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று விளங்கி வைத்திருக்கக்கூடிய நாம், நம்பி இருக்கக்கூடிய நாம் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விடயத்தில் எந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கிறோம், அதற்கு என்ன செய்திருக்கிறோம், அதற்கு என்ன உழைப்பில் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே மேலானவர்களே, உலகத்தை எவ்வளவுதான் சேகரித்தாலும், உலகத்துக்காக எவ்வளவு தான் ஓடினாலும் இந்த உலகம் இருக்கிறது ஒரு நாள் எங்களை விட்டும் பிரியாவிடைய கொடுக்கும், அல்லது இந்த உலகத்தை விட்டும் நாம் பெரியாவிடை கொடுப்போம். ஆனால் உயர்ந்த வெற்றியை அடைய வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசனாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதனாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய காலம் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் சொல்லி முடிக்க முடியும், எவ்வளவு காலம் வாழ இருக்கிறோம் யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த மௌத் வருவதற்கு முன்னால், எங்களுடைய கண்கள் மூடப்படுவதற்கு முன்னால், எங்களுடைய கண்கள் இருந்தும் பார்க்க முடியாத அந்த நாள் வருவதற்கு முன்னால், எங்களை சூழ உள்ளவர்கள் எல்லாம் எங்களை சுற்றி இருந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்னால் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம், அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக மாறுவோம். உலகத்தில் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் என்ன வழிமுறைகளை வைத்திருக்கின்றானோ அந்த வழிமுறைகளில் இறங்குவோம், எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம், அதற்காக நேரங்களை காலங்களை கொடுப்போம், அதற்காக என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதில் ஈடுபட்டு எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லவர்களாக மாற வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் நல்லருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு கலிமா சொன்ன ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உனக்கு மாற்றமான முறையிலே வாழ்ந்து விட்டோம். யா அல்லாஹ், நீ தந்த கண்கள் மூலமாக பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நீ தந்த காதுகளின் மூலமாக பாவத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நீ தந்த
உள்ளத்தின் மூலமாக கெட்டதை சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நீ எதற்காக தந்தாயோ அதற்காக நாம் பயன்படுத்தல. யா அல்லாஹ், பாவிகள் தாம். யா அல்லாஹ், தவறுகள் செய்தவர்கள் தாம். யா அல்லாஹ், இந்த இடத்தில் ஒப்புக்கொள்கிறோம். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ், எங்களுடைய கண்களை பரிசுத்தப்படுத்திடு. யா அல்லாஹ், எங்களுடைய காதுகளை பரிசுத்தப்படுத்திடு. யா அல்லாஹ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திடு. யா அல்லாஹ், உள்ளம் பரிசுத்தம் அடைந்த நிலைமையில் சலீமுல் கல்ப் உள்ளவர்களாக உன்னை சந்திக்கக்கூடிய அந்த நாளை உருவாக்கி தந்திர ரப்பே, இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய அந்த நேரம் பரிசுத்தமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த உயர்ந்த வார்த்தையை சொன்னவர்களாக நீ காட்டக்கூடிய அந்த சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவர்களாக, எங்களை பார்த்து நீ சந்தோஷப்பட்ட அந்த நிலைமையில் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை எம்மர்களுக்கு தந்தல் புரிவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الناس أوصيكم بتقوى الله تعالى، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى، وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى، وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك، فإن الله مع الصادقين، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالذكر الحكيم، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله العلي الأكبر، لا رد لما قضاه ولا دافع لما صدر، أحمده حمدا كثيرا وأشكره شكرا جزيلا، ونستعينه ونستغفره ونتوب إليه عما صدر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الإخوة في الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، فمن شذ عن الجماعة شذ في السقر، وعليكم باتباع السنة واجتناب البدعة، فإن السنة تهدي إلى الجنة، والبدعة تهدي بصاحبها إلى النار ذات الوقود والشرر. إن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على محمد وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه صلاة دائمة بدوام الشمس والقمر. أمير المؤمنين سيدنا
أبي بكر الصديق وإمام المتقين سيدنا عمر بن الخطاب وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب كرم الله وجهه وعلى الإمامين سعيدين الشهيدين الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن الستة الباقين من العشرة المبشرين وعن التابعين وتبع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وأنا معهم بمنك وكرمك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والكفار والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.